நமஸ்காரம். கும்ப லக்னம் அல்லது கும்ப ராசியை சேர்ந்தவங்க பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது. பணம் சார்ந்த விஷயத்தில் பணத்தடைகள், வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது, பணம் சேமிப்பாகாமல் இருக்கிறது, விரைய செலவு வீணாக ஏற்படுகிறது, வீட்டில் ஒரு சேமிப்பே இல்லாமல் போகிற மாதிரி காலகட்டங்கள் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன செய்யலாம்? இந்த பரிகாரங்கள் கும்ப லக்னத்துக்கு 100%, கும்பராசிக்கு 50% பொருந்தும். அந்த வகையில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அடிக்கடி கடலில் நீராடுறத தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது கடலில் நீராடலாம். இல்லை வருடம் ஒரு முறை கடலில் நீராடலாம். ரொம்ப தூரமாக இருக்க கடல் அப்படிங்கிறவங்க கடலில் நீராடிட்டு அந்த கடல் தண்ணியை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். வீட்டுக்கு கொண்டு டெய்லியும் குளிக்கும் போதும் அதுலேருந்து சில துளிகளோ இல்லை சில தண்ணீரை ஊற்றி இல்லை மிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் குளிச்சுக்கலாம். அதேமாதிரி வீட்டு முழுக்கவே கடல் தண்ணியை ஒரு முக்கியமான நாட்கள், அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கொண்டு வந்த கடல் தண்ணியை வீட்டு முழுக்கும் தெளித்து விடலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறி பணத்தடைகள் எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு விலகி பண சேமிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ கடல் நீராட்டுறதை நீங்கள் ப்ராப்பராக அதை செஞ்சுக்கிட்டே வரணும். நீர் மூலிமா நீங்கள் சங்கல்பம் ஏற்படுத்தும் போதும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். ஸோ சொன்ன பரிகாரத்தை ப்ராப்பராக செய்யுங்க. கண்டிப்பாக பணத்தடை நிவர்த்தியாகி பண சேமிப்புகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள்.